பட்டியல் சிறப்பு தீவிர சீராய்வு குறித்து திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் மீண்டும் அதில் உள்ள சிக்கல்களை, பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை எடுத்து வைத்துக் கொண்டே இருக்கிறோம். அரசியல் களத்தில் கூட்டணி கட்சிகள் அனைவரோடும் சேர்ந்து மக்களுடைய வாக்குரிமையை காப்பதற்காக கழக தலைவர் அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். இது சட்ட பிரச்சனை என்பதால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்து வைத்துள்ள கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த நிலையில் வாக்காளர்கள் இந்த கணக்கீட்டு படிவத்தை எப்படி பூர்த்தி செய்வது என்ற பெரிய குழப்பத்தில் இருப்பதாலும், அந்த கணக்கீட்டு படிவத்தை முறையாக பூர்த்தி செய்யவில்லை என்றால் அல்லது பூர்த்தி செய்யாமல் விட்டுவிட்டால், அந்த கணக்கீடு படிவத்தை திருப்ப கொடுக்காமல் விட்டுவிட்டால் அவர்களுடைய வாக்கு உரிமையை இழக்கும் அபாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்த கழகத் தலைவர் அவர்கள் கழகத்தினுடைய BLA 2க்களை, அதாவது பாக நிலை முகவர்கள் எண் 2ஐ கழகம் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை வாக்குச்சாவடிகளுக்கும் BLA 2ஐ நியமித்திருக்கிறார்கள். அந்த BLA 2க்கள் பொதுமக்களுக்கு உதவி செய்யும் வகையாகவும் மற்றும் இளைஞர் அணி, தொழில்நுட்பத்துறை அணி, வழக்கறிஞர் அணி ஆகியோரையும் இந்த பொதுமக்களுக்கு அவருடைய வாக்குரிமையை நிலைநிறுத்துவதற்காக, பறிகொடுக்காமல் இருப்பதற்காக அத்துணை உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார். தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு BLA 2வும், அதாவது BLA 2 என்பவர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளால் தான், ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி அவர்கள்தான் BLA 2ஐ நியமிக்க முடியும். அப்படி நியமனம் செய்யப்பட்ட BLA 2க்களுடைய பட்டியலை தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் தன்னுடைய இணையதளத்தில் அவருடைய பெயர்களை வெளியிடும். அந்த BLA 2க்கள் மட்டும்தான் BLOக்களுடன், அதாவது தேர்தல் ஆணையம் நியமித்துள்ள பாகநிலை அலுவலர்களுடன் இணைந்து பணியாற்றக்கூடிய தகுதி பெற்றவர்கள். SIRஐ பொறுத்தவரை ஒரு நாளைக்கு ஒரு BLA 2, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியுடைய BLA 2 50 கணக்கீட்டு படிவங்கள் வரை பூர்த்தி செய்து கொடுக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது. இன்னைக்கு சொல்லலை, 27/10/2025 அந்த உத்தரவிலேயே சொல்லியிருக்கிறார். எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், பொதுச் செயலாளர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய BLA 2க்கள் மட்டும்தான் வேலை செய்கிறாங்க, அவர்களுக்கு மட்டும்தான் கணக்கீடு படிவம் கொடுக்கப்படுகிறது என்பது உண்மைக்கு புறம்பான செய்தி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் SIRஐ வரவேற்று பேசிவிட்டார்கள். அதனுடைய குழப்பங்களை, அதில் உள்ள பிரச்சனைகளை அறிந்து கொள்ளாமல், தெரிந்து கொள்ளாமல் பாஜகவிற்கு சாமரம் வீச வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே SIRஐ அவர்கள் வரவேற்று பேசிவிட்டார்கள். SIR நிறைவேற்ற தொடங்கிய பிறகுதான் அவர்களுக்கு இதில் உள்ள பிரச்சனைகள் புரிகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களே SIR எப்படி பொதுமக்களுடைய வாக்குகளை பறிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது என்பதை தெரிந்து நம்முடைய கட்சி எடுத்த நிலை தவறு என்று அறிந்திருக்கிறார். அதை இப்போது சரி செய்ய முடியாமல் அங்கங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அல்லது BLA 2க்கள் சில இடங்களில் இந்த வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்ய துவங்கி இருக்கிறார். ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் MLAவே அவருடைய கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்து தருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய BLA 2க்கள் தான் உதவி செய்தார்கள் என்பதை வெளிப்படையாக தன்னுடைய இணையதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். இந்த நிலையில் மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர்
நிர்மலா சீதாராமன் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஏன் வாக்காளர் பட்டியல் சரி செய்ய வேண்டும் என்பதை இத்தனை நாட்களாக சொல்லவில்லை, இதுவரைக்கும் சொன்னதே இல்லை என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். இப்போது ஏன் எஸ்ஐஆரை எதிர்க்கிறார்கள், அவர்களுக்கு வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டுமா அப்படி என்று சொல்லுகிறார். எங்களுடைய நிலைப்பாடு டாக்டர் கலைஞர் இருந்த காலத்திலிருந்து சொல்லப்போனால் 15/2/2004 அன்றைக்கு எப்போதும் நெஞ்சத்தில் நிறைந்திருக்கக்கூடிய டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருடைய கைப்பட வாக்காளர் பட்டியலை சரி செய்ய வேண்டும் என்ற கடிதத்தை எழுதியிருக்கிறார் 15/2/2004. அதற்கு பிறகு வரக்கூடிய எல்லா தேர்தல்களிலும் வாக்காளர் பட்டியலை முறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை 2015 துவங்கி 2024 வரை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு முறைப்படி 100க்கும் மேலான கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள். அந்த கடித நகல்கள் என்னிடம் இருக்கு. ஒவ்வொரு முறையும் அது சுருக்க முறை சீராய்வாக இருந்தாலும் சரி, எஸ்எஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய ஷார்ட் சம்மரி ரிவிஷனாக இருந்தாலும் சரி, தேர்தலுக்கு முன்பாக நடக்கக்கூடிய சீராய்வாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு முறையும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும், மக்களுடைய வாக்குரிமை காப்பாற்றப்பட வேண்டும், எந்த தகுதியற்ற நபரும் வாக்காளராக கூடாது, எந்த தகுதியுள்ள நபரும் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படக்கூடாது, இறந்தவர்களுடைய பெயர்களை நீக்க வேண்டும், இரட்டை பதிவுள்ள பெயர்களை நீக்க வேண்டும், குடிமாறியவருடைய பெயர்களை நீக்க வேண்டும் என்ற ஒத்த கருத்தை 2004 எங்களிடம் இருக்கக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையில் 2004 என்னால் ஆவணங்களை தர முடியும். இந்த நிலையில் ஏன் எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம் என்பதை இப்போது தமிழக மக்கள் அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள். பிஎல்ஓக்களே தங்களுடைய இயலாமையை, இந்த கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்து வாங்க முடியாமல் இருப்பதை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். களத்தில் அந்த படிவத்தை பூர்த்தி செய்வதில் எவ்வளவு சிரமங்கள் இருக்கிறது என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த பூர்த்தி செய்த படிவத்தை கணனிமயமாக்குவதில் எவ்வளவு சிரமங்கள் இருக்கிறது என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். எனவே திராவிட முன்னேற்றக் கழகம் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தத்தை எப்போதும் வரவேற்கிறது, எப்போதும் அது குறித்து கடிதங்களை எழுதியிருக்கிறது. கடிதங்களை எழுதியது மட்டுமல்ல, 2020 WP நம்பர் 190/2020 திரு செந்தில் பாலாஜி அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டு இன்று நிலையில் இருக்கிறது. ரிட் பெட்டிஷன் நம்பர் 190/2020 திரு சிற்றரசு அவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட WP நம்பர் 204/26/2020 முதன்மை செயலாளர் திரு KN நேரு தாக்கல் செய்த ரிட் பெட்டிஷன் நம்பர் 3199/2021 அமைப்பு செயலாளர் தாக்கல் செய்த ரிட் பெட்டிஷன் நம்பர் 4342/2021 மற்றொரு வழக்கான ரிட் பெட்டிஷன் 799/2021 ரிட் பெட்டிஷன் நம்பர் 8085/2021 மற்றும் ரிட் பெட்டிஷன் நம்பர் 9578/2024 ஆக ஒவ்வொரு நிலையிலும் தேர்தல்கள் ஜனநாயக முறைப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருந்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் அதை ஏற்றுக்கொள்ளாத போது நீதிமன்றத்தில் தயங்காமல் வழக்குகளை தாக்கல் செய்திருக்கிறோம். நான் இப்போது சொன்ன ரிட் பெட்டிஷன் மனுவை எடுத்து பார்த்தீர்களே என்றால், இவிஎம் மிஷின் தொடங்கி வாக்காளர் பட்டியலில் என்னென்ன குறைகள் இருக்கின்றன, என்னென்ன குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும், எப்படி ஒரு தேர்தலை ஜனநாயகமாக நடத்த வேண்டும் என்பதை எப்போதும் மக்கள் பக்கம் நின்று குரல் எழுப்பக்கூடிய கட்சியாக
திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இருக்கிறது. இந்த எஸ்ஐஆரை ஒருதலை பட்சமாக தேர்தல் ஆணையம் நிறைவேற்றுவதற்கு காரணம், அவர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய ஆணையாளர்களை உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது என்றால், உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி உறுப்பினராக இருந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆணையாளர்களை என்று சொன்னது. அதை ஒன்றிய பாஜக அரசு மாற்றி அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து பிரதம மந்திரி மற்றும் ஒன்றிய அமைச்சர் ஒருவர் என்று மாற்றி அந்த சட்டத்தை கொண்டு வந்து தேர்தல் ஆணையத்தை அவர்களாகவே நியமிக்கக்கூடிய ஒரு முறையை கொண்டு வந்தார்கள். 12/12/2023 அன்று ராஜ்யசபாவில் நடந்த விவாதத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் அதை எதிர்த்து பேசவில்லை. இந்த நேரத்தில் இது தேவையில்லை என்று சொன்னார்களே தவிர, இந்த சட்டம் ஜனநாயகத்துக்கு விரோதமானது என்று சொல்லவில்லை. தேர்தல் ஆணையம் எப்போதுமே தன்னிச்சையாக தான் செயல்படும் என்று பேசியுள்ளார்கள். அவர்கள் அப்போதும் பாஜகவிற்கு அடிபணிந்து அந்த கருத்தை சொல்லி அந்த சட்டம் நிறைவேறுவதற்கு உறுதுணையாக இருந்தார்கள். அந்த சட்டத்தினுடைய விளைவாக பாஜக தேர்ந்தெடுப்பவர்கள் தேர்தல் ஆணையாளராக நியமிக்கப்படுகிறார்கள். அப்படி நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையம் இன்றைக்கு மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கும் வகையில் இந்த எஸ்ஐஆரை நடத்துகிறார்கள். தேர்தல் ஆணையம் ஒரு நிலையான பட்டியலை, முழுமையான பட்டியலை, நேர்மையான பட்டியலை தயாரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அஸ்ஸாமில் எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த எஸ்ஐஆரில் கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்து தர வேண்டாம், தேர்தல் ஆணையாளர் அந்த அலுவலர்களே எல்லாத்தையும் அவர்கள் பூர்த்தி செய்து கொள்வார்கள், கணக்கீட்டு படிவத்தை வாக்காளர்கள் பூர்த்தி செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கும் அஸ்ஸாமுக்கும் அப்படி என்ன பெரிய வித்தியாசம்? இந்த 12 மாநிலங்களுக்கும் அஸ்ஸாமுக்கும் ஏன் நீங்கள் வித்தியாசம் காட்டுறீங்க? இதுதான் எங்களுடைய கேள்வி. பூர்த்தி செய்யாமல் விட்டுவிட்டால் மக்களுடைய வாக்குகள் பாதிக்கப்படும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே பாஜகவினரும் அதிமுகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல் சொல்லப்படும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை, மக்களை திசை திருப்பக்கூடிய வகையிலே இருக்கின்றன. எப்போதுமே ஒரு முழுமையான நேர்மையான வாக்காளர் பட்டியல் வேண்டும் என்பதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் வலியுறுத்தி வந்திருக்கிறது, நீதிமன்றத்திற்கும் சென்றிருக்கிறது. முறையற்ற முறையில் செய்யக்கூடிய இந்த எஸ்ஐஆரை தான் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், ஒரு 15 நாளா எஸ்ஐஆர் நடத்துறாங்க சார். பல கன்ஃபியூஷன் கிரவுண்ட்ல இருக்கு. மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பிஎல்ஓஸும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தேர்தல் ஆணையம் முறையான தயாரிப்பு வேலைகளோட இந்த எஸ்ஐஆரை அணுகி இருக்கிறார்களா, அல்லது எந்த விதமான தயாரிப்பு வேலையும் இல்லாமல் தேர்தல் ஆணையம் அப்படியே களத்துக்கு போய் ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்றாங்க? அதாவது முதல்ல இது களத்தில் செய்ய வேண்டிய ஒரு வேலை. இது ஒரு தியரிட்டிக்கலான ஒரு வேலை இல்லை, இது ப்ராக்டிக்கலாக செய்ய வேண்டிய வேலை. இந்த இடத்துல கணக்கெடுப்பு எந்தெந்த செய்திகளை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதை தேர்தல் ஆணையம் கணக்கில் எடுத்துக்கொள்ள தவறிவிட்டது. ஏன்னா ஒரு நாள் எலெக்ஷன் வைக்கிறதுக்கு எத்தனை காரணங்களை பார்த்து தேர்தல் நாளை ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு பண்டிகைகள் இருக்கக்கூடாது, விழாக்கள் இருக்கக்கூடாது, வானிலை சரியாக இருக்க வேண்டும், பள்ளிகள் தேர்வுகள் இருக்கக்கூடாது, அப்படி என்று கணக்கிட்டு ஒரே ஒரு நாள் தேர்தலுக்கு அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறவங்க 1 மாத காலம் பொதுமக்கள் கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்து தர வேண்டும் என்ற போது அது எந்த காலமாக இருக்க வேண்டும் என்பதை தேர்தல் ஆணையம் கருத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறது. 1. 2வது, முழுக்க முழுக்க பிஎல்ஓக்களை நம்பி செயல்படக்கூடிய இந்த முறை பிஎல்ஓக்களுக்கு ஒரு நாள் மட்டுமே பயிற்சி வகுப்பு அளிக்கப்பட்டது. பிஎல்ஓக்கள் என்பவர்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோ அல்லது குரூப் 1 ஆஃபீஸரோ கிடையாது. நான் அவங்களை குறைத்து மதிப்பிடவில்லை. அவர்கள் முறையான பயிற்சி அளித்திருந்தால் அவர்கள் திறமையாக பணியாற்றக்கூடிய ஊழியர்கள். ஆனால் அவர்களுக்கு முறையான பயிற்சி அளிக்காமல் அவங்கள மக்கள்கிட்ட அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. மக்கள்கிட்ட இருக்கிற எதிர்ப்பையும் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது, தேர்தல் ஆணையத்தினுடைய அழுத்தத்தையும் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால தான் பிஎல்ஓக்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நிறைய ப்ரெஷர் இருக்கு,
அதாவது சட்டம்ன்றதை பற்றி பாஜக எப்பவுமே கருத்தில் கொள்வதும் இல்லை, சட்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் விரும்புறதில்லை. எந்த ஒரு அலுவலரும் தேர்தல் பணிக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டால் அவர் தேர்தல் ஆணையத்தினுடைய அலுவலராக தான் கருதப்படுவார். இது திமுக என்ன பண்ண முடியும்? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 செக்ஷன் 28 கேபிட்டல் ஏல எந்த ஒரு அலுவலரும் தேர்தல் பணிக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டால் அவர் தேர்தல் ஆணையத்தினுடைய அலுவலராக தான் கருதப்படுவார். அவர் ரெவென்யூ அஃபிஷியல்ன்ற ஒரு நிலையில் இருக்கலாம், ஆனால் இப்போது அவர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய அலுவலர்களாக தான் கருதப்படுவார்கள். சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் சரி, மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் அனைவருமே வந்து அமைச்சர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி தான் நடக்கிறாங்கன்னு ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவங்களுடைய இயலாமையை சொல்வதற்காக அப்படி சொல்கிறாங்க, அதை தவிர வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஜெயக்குமார் அவர்கள் எஸ்ஐஆரை வரவேற்று மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. மரியாதைக்குரிய திரு ஜெயக்குமார் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 5/11/2025 அன்றைக்கு நாங்கள் ஒரு ரெப்ரசன்டேஷனை தேர்தல் கமிஷனில் கொடுத்துருக்கோம். அந்த ரெப்ரசன்டேஷனில் என்ன சொல்லியிருக்கோம், தேர்தல் ஆணையம் எந்த அரசியல் கட்சியும் கூட வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயல்னு தெரியல. அரசியல் கட்சிகள் தான் மக்களுடைய பிரதிநிதிகள், அவர்கள் ஒரு பெரிய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எலெக்ஷன்ஸில். இந்த கட்சி அந்த கட்சின்ட்டு இல்லை, அரசியல் கட்சிகளே இதில் பங்கெடுத்து கொள்ளக்கூடாதுன்னு தான் திரு ஜெயக்குமார் அவர்கள் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கார். அப்புறம் அவர் சொல்கிற கருத்தில் என்ன வலிமை இருக்க முடியும், நியாயம் இருக்க முடியும்? இந்த என்யூமரேஷன் ப்ராசஸ்க்கு கணக்கீடு பண்ணுறதுக்கு இன்னொரு 15 நாட்கள் தான் இருக்கிறது. அவங்க முழுமையாக இன்னும் ஃபார்ம்ஸே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணல. பல இடங்களில் வந்து 2 ஃபார்ம் வரும்னாங்க, ஒரு ஃபார்ம் தான் போயிருக்கு. அப்போ இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையின் மூலமாக பல குழப்பங்கள் இருக்குது. எவ்வளவு வாக்குகள் இதில் வந்து பறிப்போகக்கூடிய அபாயங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது சொல்ல முடியாது. பல லட்சக்கணக்கான வாக்குகள் நீக்கப்படலாம் என்ற அச்சம் இருக்கிறது. ஆனால் அது போன்ற ஒரு பேராபத்து இந்த தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் கழகத் தலைவர் அவர்கள் கழகத்தினுடைய BLA 2க்கள், இளைஞர் அணி, தகவல் தொழில்நுட்ப அணி, வழக்கறிஞர் அணியை மக்களுக்கு போய் உதவி செய்ய சொல்லியிருக்காங்க. நாங்கள் எங்களால் இயன்ற அத்தனை உதவிகளையும் செய்வோம். அப்படி இல்லை என்றாலும் கூட உச்சநீதிமன்றம் இதில் தகுந்த நியாயத்தை வழங்கும் என்று எதிர்பார்க்கிறோம். தேங்க்யூ. இல்லை, அதாவது 2026 வரக்கூடிய வாக்காளர் பட்டியல் முறையற்ற முறையில் தயாரிக்கக்கூடாதுன்றதுக்கு தான் இவ்வளவு போராடுறோம். எந்த ஒரு தகுதியுள்ள வாக்காளருடைய வாக்கும் நீக்கப்படக்கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நோக்கம். அதற்காகத்தான் உழைக்கிறோம், அதற்காக தான் போராடுகிறோம். அது போன்ற ஒரு நிலைமையில் வந்தால் நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தை நாடி எந்த ஒரு தனிமனிதனுடைய வாக்கும் பறிபோகாத அளவில் நாங்கள் 90% எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலைமை தேர்தல் அதிகாரி சொல்றாங்க. டிசம்பர் 4க்குள்ள முழுவதும் முடிச்சிட முடியாது. இல்லைங்க, அதாவது பிரச்சனை வந்து கணக்கீட்டு படிவத்தை கொடுப்பதில் இல்லை, பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை திரும்ப பெற்று அதை கணினிமயமாக்கி 9/12 அன்னைக்கு வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடணும். அது முடியுமானா அது முடியாது. கரெக்ட். அதாவது வாக்காளர்கள் தங்களுடைய தாங்கள் வாக்குரிமை பெற்றவர்கள் என்பதற்கு 3 காரணங்கள், 3 அடிப்படை தகுதி இருக்கணும். ஒன்று, இந்திய குடிமகனாக இருக்கணும், 18 வயது நிரம்பியவராக இருக்கணும், ஆர்டினரி ரெசிடென்ட், அதாவது அந்த தொகுதியில் சாதாரணமாக வசிக்கக்கூடியவராக இருக்கணும். இதுக்கு அவங்க அடையாளத்தை கொடுக்க சொல்கிறாங்க. பல்வேறு அடையாளங்கள், 11 அட்டைகள் சொன்னாங்க, 11 அடையாள ஆவணங்கள் சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லி ஆதாரை சேர்த்துக்க சொன்னாங்க. திடீர்னு 13வது ஆவணமாக பீகார் எஸ்ஐஆரில் உங்கள் பெயர் ஜூலை மாதம் 2025 வெளியிடப்பட்ட பட்டியலில் இருந்தால் அதை அடையாள ஆவணமாக காட்டலான்னு சொல்கிறாங்க. இதில் என்ன குழப்பம்னா, பீகாரில் ஜூலை மாதத்தில் ஆர்டினரியாக வசிக்கக்கூடியவர், சாதாரணமாக வசிக்கக்கூடியவர் என்று தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணி ஒருத்தரை வச்சுட்டு, அதன் அடிப்படையில் அவர் நவம்பர் மாதம் அங்கே தேர்தலில் ஓட்டு போட்டுட்டு தமிழ்நாட்டில் நவம்பர் மாதம்
நான் தமிழ்நாட்டில் சாதாரணமாக வசிக்கக்கூடியவன் அந்த அடையாள அட்டையை காட்டலாம் அப்படின்னா அது சட்டத்துக்கு புறம்பா இல்லை, காமன் சென்ஸுக்கு எதிராக இருக்குது. அவ்வளோதான் சொல்லுங்கள். அப்படி சொல்லுவாங்க, நிச்சயம் சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து மைக்ரேட்டிங் அவுட் ஆஃப் தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப கம்மி தானே. சார், அந்த படிவங்கள் நிரப்புவதும் சரி, அலுவலருக்கும் சரி, பொதுமக்களுக்கும் பல்வேறு குழப்பங்கள் தொடர்ந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி இப்போ வரைக்கும் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தவும் மாட்டேங்கிறாங்க. அதுக்கான விளக்கமும் கொடுக்கல. அது எப்படி சார்? தேர்தல் ஆணையம் அரசியலமைப்பு சட்டத்தின்படி அந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்த மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு ஆணையம். அந்த ஆணையம் இந்த தவறுகளை சரி செய்து கொள்ளும். அந்த ஆணையம் மக்களுக்கு உரிய விளக்கங்களை வழங்கிடும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவ்வளோ. தேங்க்யூ.